வீட்லயே நம்ம ஹேர சாஃப்ட்டா, ஸ்மூத்தா, சில்கியா, பார்ல ஃபினிஷ்ல மாத்துறதுக்கு இந்த ஒரு ஜெல் போதும். என்னன்னா வந்து ஃபிளாக்ஸ் சீட் ஜெல் தான் வந்து பெர்ஃபெக்ட்டா எப்படி பண்றது அப்படின்றத இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். பெர்ஃபெக்ட்டான கன்சிஸ்டன்சில. அண்ட் அதுக்கு ஃபர்ஸ்ட்டு பாய்லிங் வாட்டர் எடுத்துக்கணும். அண்ட் எப்பவுமே வந்து நம்ம ஃபிளாக்ஸ் சீட் வந்து 1 ஸ்பூன் எடுத்தோம் அப்படின்னா வந்து நம்ம 4 ஸ்பூன் ஆஃப் வாட்டர் எடுக்கணும். இதான் ரேஷியோ 1:4 அதான் வந்து ரேஷியோ. அண்ட் எப்பவுமே பார்த்தீங்கன்னா, ஷார்ட் ஹேர் அப்படின்னா வந்து 1 டேபிள் ஸ்பூன், மீடியம் ஹேர் அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன், லாங் ஹேர் மீடியம் டூ லாங் ஹேர் அப்படின்னா 3 இல்லன்னா 4 டேபிள் ஸ்பூன் வந்து நீங்க எடுத்துக்கணும். அண்ட் 4 டேபிள் ஸ்பூன் எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து 4 வந்து 16 வந்து நம்ம வந்து ஸ்பூன் ஆஃப் வாட்டர் எடுக்கிற மாரி இருக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து 2 மினிட்ஸ் வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம நல்லா பாயில் பண்ணிக்கணும். நல்லா ஹை ஃப்ளேம் வச்சு பாயில் பண்ணும்போது நல்லா கொதிக்கும். அண்ட் கொதி விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நல்லா ஸ்லோ பண்ணிட்டு ஒரு 2லருந்து 3 மினிட்ஸ் வந்து இதே மாரி வச்சுக்கணும். அப்புறம் என்ன பண்ணணும்னா, ஃபில்டர் அவுட் பண்ணிக்கணும். ஃபில்டர் அவுட் பண்ணிட்டு, அந்த ஃபில்டர் பண்ண வேஸ்ட் இருக்குல்ல, அத வந்து நம்ம ஃபேஸ் மாஸ்க்கா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்ப பார்த்தீங்கன்னா வந்து, நமக்கு வந்து ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சில தான் இருக்கும். இத பார்த்தாலே தெரியும். அண்ட் 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் திக் ஆகும். நல்லா ஆறிட்டதுக்கப்புறம் நல்லா திக் ஆகி, பெர்ஃபெக்ட்டான கன்சிஸ்டன்சில நமக்கு வந்து வர ஆரம்பிச்சுரும். ஜெல்லான கன்சிஸ்டன்சில நமக்கு வந்து வர ஆரம்பிச்சுரும். அண்ட் இந்த ஜெல்ல வந்து நம்ம வந்து ஆல் ஓவர் ஹேர்ல வந்து அப்ளை பண்ண போறோம். இதுல வந்து நீங்க கோகோனட் ஆயில், விட்டமின் இ ஆயில் இந்த மாரி ஆயில்ஸ வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து தலையில எண்ணெய் தேய்ச்சிருக்கிறதால வந்து நான் வந்து ஆயில்ஸ் எதுவுமே வந்து இதில ஆட் பண்ணல இன்னைக்கு. அண்ட் எப்பவுமே போல நம்ம ஹேர்ல வந்து சிக்கன நல்லா எடுத்துட்டு 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ளிட் பண்ணிட்டு நம்ம வந்து சென்டர்லேருந்து நான் வந்து ஸ்கேல்ப்ல ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். ஸ்கேல்ப்ல ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு, அண்ட் நம்ம வந்து மெயினா எங்கெல்லாம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா வந்து ஸ்ப்ளிட் எண்ட்ஸ்ல. ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வந்து நம்ம மாய்ஸ்சர்டு ஆகுறதுனால வந்து ஸ்ப்ளிட் எண்ட்ஸ்ல வந்து குறையும் அந்த ஃபிளாக்ஸ் சீட்னால. அண்ட் இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, லென்ஸ்ல ஹேர் லென்ஸ் ஃபுல்லாவே அப்ளை பண்ணும். எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா எங்கெங்கெல்லாம் நமக்கு டேமேஜ் ஹேர் இருக்கோ, அதுலலாம் கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி வந்து ஹேர்ல ஃபுல்லா அப்ளை பண்ணும். ஹேர் லென்ஸ வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணும் இது மெயினா. அதுக்காக தான் யூஸ் பண்றோம். அண்ட் நல்லா அப்ளை பண்ணிட்டு, நல்லா மசாஜ் குடுத்துட்டு, நம்ம வந்து ஹை பன் வந்து ஒண்ணு போட்டு வச்சுட்டு, ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே வச்சிடணும். 15 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே லீவ் பண்ணி அப்படியே வச்சிடணும். அண்ட் ஒரு மைல்ட் ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துடணும். அண்ட் அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு நல்ல சீரம் எடுத்து ஹேர் சீரம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இது கம்ப்ளீட்டா ஆப்ஷனல் தான். நான் எப்பவுமே யூஸ் பண்றதுனால பண்ணுவேன். அண்ட் லைட்டா வெட்டா இருக்கும்போது ஹேர் சீரம் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிடணும். ஹேர் சீரம் எல்லாத்தையும் அப்ளை பண்ணிட்டதுக்கப்புறம் நமக்கு வந்து எப்பவும் போல காய வச்சுட்டோம் அப்படின்னா வந்து சூப்பரான ஃப்ரிஸ் ஃப்ரீ ஹேர் வந்து நமக்கு வீட்லயே செம்ம சில்கியா வந்து கிடைச்சிரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாய்.